ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்பம் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எல்லார் வீட்டுங்களில் நிறைய பேர் வந்து இந்த அப்பம் செஞ்சு இந்த சாமிக்கு வைப்பாங்க, நிவேதனமாக வைப்பாங்க. நான் அதை வந்து போட முடியாத சூழ்நிலையால் உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அப்பம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப இனிமையான ஒரு அப்பம். இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து பச்சரிசி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கிட்டால் வந்து மிகச் சரியானதாக இருக்கும் வெல்லம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரையிறதுக்கு நம்ம எடுத்த அந்த டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம இந்த பாகை வந்து நம்ம அரிசியில் ஊற்றி அரைக்க போகிறோம். அதனால் வந்து தண்ணி ஆகிடும். அதனால் 1/4 பங்கு அளவுக்கு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டு கப்பால் எடுத்தாலும் சரி, அதுக்கு 1/4 கப்பு ஊற்றுங்க தண்ணி. அந்த 1/4 கப்பு அளவு தண்ணி ஊற்றி அந்த வெல்லமெல்லாம் மெல்ட் ஆகி, அதாவது உருகி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்க, வெல்லத்தில் கண்டிப்பாக டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சி எடுக்கிறோம். இது வந்து கம்பி பதம் ரேஞ்சுக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. சாதாரணமாக வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி இதுக்கு தண்ணியாக ஆனால் போதும். அது வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்பம் வந்து நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி எலும்பி வரும். அதுக்காக வந்து நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி தான் ஊற வச்சேன். அந்த அரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே போட்டாக்கா எண்ணெய் குடிக்கும். அப்புறமா வந்து ஒரே ஒரு வாழைப்பழம், நான் வஞ்சம் வாழைப்பழம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு சுற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு, நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். நான் ஒரு அப்பமாக ஊற்றி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றிருக்கேன் பாருங்கள். நான் கரண்டியே போடலை, நல்லா புசு புசுன்னு பலூன் மாதிரி பந்து மாதிரி நல்லா எந்திரிச்சு மேலே வருது பாருங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அரிசி ஊறினது தான் காரணம். இப்போ வந்து நம்ம சரியான அளவுகளில் எல்லாமே சேர்த்ததுனால அது நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. நீங்கள் வெல்லம் வடிகட்டி ஊற்றும்போது அது நல்லா ஆறின பின்னாடி ஊற்றுங்க. ஆறாமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி புசு புசுன்னு வராது. இப்போ வந்து எல்லா மாவுகளையுமே இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றா ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். 2, 3 சேர்ந்து ஊற்றணும்னு சொன்னாக்க அதிக பெரிய கடாயில் அதிகமான எண்ணெய் ஊற்றி 2, 3 அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிறிய அளவில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, எல்லா விதமான அப்பமும் சூப்பராக புசு புசுன்னு மேலே எந்திரிச்சு வருது பாருங்கள். அது எண்ணெய் சத்தம் சலசலப்பெல்லாம் அடங்கின பின்னாடி எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.